ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை ரட்சகர் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாதாக என்ற வாழ்த்துக்களோடு கூட இந்த நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தம் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஞாயிறுக்கு ஆராதனை காலையில நம் அனைவரும் ஒன்றாய் சேர்வோம். சகோதர ஐக்கியத்தில் பலப்படவும் தேவன் கிருபை பாராட்டிருக்கிறார். அதற்காகவும் அவருடைய குமாரன் முன்பாக நம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் சார்ந்திருக்கிறதான சேலம் சபையினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் குறிப்பாக சகோதரர் அமல்நாதன், சகோதரர் பால்ராஜ் மற்றும் சகோதரர் போஸ்கோ அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட அன்பையும், வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்ள சொல்லியிருக்காங்க. அதையும் உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்றைய நாளிலும் கூட நம்ப 2 தேவ செய்திகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது தேவ செய்தியாக நம்ம பார்க்கிறது எலக்ஷன் சம்பந்தப்பட்டதாக, தேர்தல் சம்பந்தப்பட்டதான பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் தேவ செய்தி, நல்ல ஊழியத்தை விரும்புதல் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சிறிது நல்ல ஊழியத்தை விரும்புதல் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கலாம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதற்கு மகிழ்ச்சி. குறிப்பாக நம்ம பார்க்கும்போது, பொதுவாகவே பாடங்கள் எடுக்கும்போது நம்ம சொல்ற கருத்துக்கள் தான். ஆரம்பத்திலருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் வந்து என் கூட என்ன பண்ணணும்? இன்டராக்ட் பண்ணக்கூடியவர்களாக காணப்படணும். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 1 மணி நேரம், அது ஒரு எப்படி மொத்தம் ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால, ஸோ எல்லாருமே கொஞ்சம் உற்சாகமா இருந்தீங்கன்னா, நானும் கடைசி வரைக்கும் எப்படி இருப்பேன்? உற்சாகமா இருந்து உங்களுடைய உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகள் நம்ம இப்ப நல்ல ஊழியத்தை விரும்புதல் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தேவனுடைய ஊழியத்திற்காக. நல்ல ஊழியம் என்றால் என்ன? நல்ல ஊழியம் என்றால் என்ன? தேவனுக்கு பிடித்த வேலை, தேவன் அங்கீகரிக்கிற வேலை. நான் சொன்னதுக்கே நீங்க வந்து வேற மாரி வந்து நான் சொன்னதையே திருப்பி நல்ல ஊழியத்தை விரும்புதல்னா என்ன? நான் விளக்கம் விளக்கம் அவங்களும் அதே தான் சொன்னாங்க. ஓகே. ஒரு பதில் சரியா வந்திருக்கீங்க. நல்ல ஊழியத்தை விரும்புதல் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து, பிரதர் சொன்ன மாரி வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தல் அப்படின்றத ஒரு பதிலாக எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் அப்புறம் ஓகே. கிறிஸ்துவோடு கூட பாடுபடுதல். 2வது பதிலும் அங்கிருந்தே வந்திருக்கு. அதுவும் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளத்தகுந்த மாரி பதில் தான். அப்புறம் ஓகே. மந்தைகளை மேய்ப்பது, அது நல்ல ஊழியத்தை விரும்புதல். ஓகே. அதுவும் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். அப்புறம் ஓகே பரவால்ல. நீங்க இவ்வளோ பிரயாசப்பட்டு இத்தனை பதில்களையும் சொல்லியிருக்கீங்க. நல்ல ஊழியத்தை விரும்புதல் அப்படின்றது என்ன அப்படின்றது பாடத்தின் முடிவுல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துரலாம். ஆனா மத்தபடி நீங்க சொன்ன பதில்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். குறிப்பாக சகோதரர் சொன்ன பதில் வந்து அங்க வந்து ஒரு 75% ஆப்ட் ஆவுது. அப்படியாக நம்ம பார்க்கும்போது, நல்ல ஊழியத்தை விரும்பக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக ஊழியம் செய்யக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்றது தான் இன்று நாள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். பாடத்தினுடைய சாராம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது வெறுமனே ஊழியக்காரர்களுக்காக அல்லது வந்து சகோதரர்களுக்காக அப்படின்றது இல்லாம, ஒவ்வொரு புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே தேவையான கருத்துக்கள் இந்த பாடத்துல காணப்படக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக நம்ம பார்க்கும்போது, இந்த காரியங்கள்ல நம்மில் சகோதரர்கள் மத்தியில யார் இன்னும் முதிர்ச்சியாக காணப்படுறாங்களோ, அவங்கள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நமக்கு முன்மாதிரிகளாக அல்லது மந்தைக்கு அந்த இடத்துல கண்காணிகளாக அல்லது நமக்கு வந்து பொறுப்பாளர்களாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம தேர்வு செய்யக்கூடியவர்களாக காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். முதலாவது கருத்தாக நம்ம பார்க்கும்போது ரீப்ரிண்ட் 1892 அப்படின்ற அந்த ஆர்டிக்கிள்ல சகோதரர் பேசக்கூடிய முதல் கருத்துக்கள நம்ம வந்து முன்வைக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, நல்ல ஊழியத்தை விரும்பக்கூடியவர்கள் எப்படி காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய ஊழியத்தை அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னும்போது, ஒரு சர்வீஸ் மைண்டட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செய்யக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு முதலாவது, நல்ல ஊழியத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய ஊழியத்தை அது ஏதோ வந்து தங்கள் மேல விழுந்த அல்லது தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சாதாரண வேலையாக அவங்க கருதாம, அத அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது,
ஒரு சர்வீஸ் மைண்டட்ல அங்க செய்யக்கூடியவர்களா காணப்படுவாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த வேலைய அவங்க எப்படிப்பட்ட ஒரு வேலையாக பார்ப்பாங்க அப்படின்னு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு வேலையாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சகோதரர் சொல்லும்போது அதுக்கு வந்து எ நோபல் வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நோபல் வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு உன்னதமான வேலை அப்படின்றதை காட்டிலும், இங்க இருக்கிறதிலேயே வந்து மிகவும் வந்து ஒரு உச்சிதமான வேலையை விரும்பக்கூடிய காரியத்தை யார் யாரெல்லாம் அங்க விரும்புறாங்களோ, அவங்கலாம் நல்ல ஊழியத்தை செய்யக்கூடியவர்களா காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப நான் சொன்னதிலிருந்து சொல்லுங்க, எந்த விதமான ஊழியங்கள்லாம் அந்த இடத்துல வந்து ஒரு நோபல் வொர்க்கா அதாவது வந்து ஒரு உன்னதமான வேலையாக நம்ப இந்த ஊழியத்துல செய்யக்கூடியவர்களா காணப்படுறோம். எல்லா ஊழியமும். அப்புறம் நமக்கு குடுக்கப்பட்ட ஊழியங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த ஊழியங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அல்லது எல்லா ஊழியங்களும் நமக்கு வந்து மேன்மையாக தான் காணப்படுது. ஆனாலும், இந்த ஊழியத்தை நிச்சயமாக ஒரு புது சிருஷ்டியாக அல்லது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக அல்லது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜனமாக வரக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் காணப்படுது. அது என்ன ஊழியம்? ஆ பாருங்க. அதுதான் அந்த இடத்துல நமக்கு தேவையா காணப்படுது. அது என்ன ஊழியம் அப்டின்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஊழியமாக காணப்படுது அப்டின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம். இது சாதாரணமாக வந்து ஜெனரலா ஒரு எலக்ஷன் சப்ஜெக்ட் மாரி இல்லாம, இது ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு பாடமா காணப்படுது அப்படின்னு சொல்லி, சுவிசேஷத்தை அந்த இடத்துல நம்ம மேல விழுந்த அந்த இடத்துல ஒரு தலையான ஒரு ஊழியமாக நம்ம பார்த்து, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, எடுத்து செய்யக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் எ நோபல் வொர்க் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இந்த சுவிசேஷத்த ஊழியத்தை செய்யும்போது, அல்லது இந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக நம்மள ஈடுபடுத்திக் கொள்ளும்போது அப்படிப்பட்ட தருணங்கள் நமக்கு சந்தோஷபிக்கமான ஒரு தருணங்களாக காணப்படுமா? அல்லது இல்ல கஷ்டப்பட்டு தான் அந்த ஊழியத்தை செய்யணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா என்ன சொல்லலாம்? சரி ஓகே. சகோதரர் சொல்லக்கூடிய பதில நம்ம ஊழியத்தை செய்யக்கூடிய நாம எப்படி இருக்கணுங்களா? ரொம்ப சந்தோஷமா அத செய்யக்கூடியவர்களா காணப்படணும். ஆனா ஊழியம் செய்யும்போது என்ன ஆகுமா? என்ன ஆகுமா? கஷ்டமாக காணப்படுமா? இப்ப அந்த கஷ்டத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, சந்தோஷமாக ஊழியம் செய்ய முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? ஆனா ஆரம்ப பதில் பாருங்க எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா அட் த எண்ட் ஆஃப் த டே ஊழியம் சந்தோஷமாக செய்யும்போது அதுல கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன சொல்றோம் இப்ப? ஒண்ணும் இல்ல. இப்ப ஊழியம் செய்றீங்க. ஏதோ ஊழியம் செய்யும்போது அந்த இடத்துல சுவிசேஷ ஊழியம் செய்யும்போது வந்து சில கசப்பான அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டுருது. என்ன பண்ணுவோம்? ஆ ஓகே. நான் கூட அதுல ஞாபகப்படுத்தினேன். சொல்லணும்னு நெனச்சேன். பிரதர் சொல்றாரு. நம்ம மன்னால கூட வந்து நம்ம பார்த்தோம். வாக்குறுதிகள்லயும் நம்ம அப்ப இந்த ஊழியத்தை செய்யும்போது சில கசப்பான அனுபவங்கள் வருமா? வராதான்றத முதல்ல தெரிந்து கொள்ளலாம். வருமா? வராதா? எப்படிலாம் வரும்? உலகம் நம்மளை ஓகே வெரி குட். அப்புறம், அப்புறம் எப்படிப்பட்டதான அனுபவங்கள் வரலாம்? அல்லது எப்படிப்பட்டதான அனுபவங்கள் நமக்கு அனுமதிக்கப்படும்? ஏன்னா சில அனுபவங்களுக்குள்ளாக கொஞ்சம் நாங்க பக்கமா அந்த அனுபவங்களுக்குள்ளாக போனோம். அதையும் நம்ம வந்து ஷேர் பண்றோம் கொஞ்ச நேரத்துல. எந்த விதமான அனுபவங்கள்லாம் வந்து இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்போது வரும்? அல்லது தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது வரும்? சரி சில காரியங்கள் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனம் நான் இதுக்கு ஸ்லைட்ஸ் போடல. நீங்க பைபிள்ல இருந்தே வாசிச்சிருங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது, நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். இப்ப பாருங்க, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது, நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக, இப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்னது எப்படி? ஊழியத்தை செய்யும்போது எப்படி இருக்கணுங்களாம்? களிகூர்ந்து மகிழும்படியாக, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் என்ன பண்ணுங்க? சோ, இப்ப பாடுகளுக்கு பங்காளிகள் ஆகும்போது சந்தோஷப்படுங்கள்ன்றது தான் நமக்கு குடுத்த வசனமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, பாடுகள் அனுபவிக்கும்போது நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றது எத்தன பேர்? கீப் சைலன்ஸ். ஓகே.
ஒரு புது சிருஷ்டியினுடைய ஒரு காரியத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, செஞ்சுட்டோம் அல்லது செஞ்சுருவோம் அப்படின்றத விட, "வி வில் ட்ரை" அப்படின்றது பெஸ்ட் ஆன்ஸர். ஏன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடி, 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 ஓடி தான் அத என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து, அத கடக்க வேண்டிய காரியத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, செஞ்சுருவோம் அப்படின்னா, நம்ப அது வந்து செய்வோமா, செய்ய முடியாதா அப்படின்றது நம்மளுடைய ஓட்டத்த பொறுத்து இருக்கு. ஆனா, செய்யறதுக்கு முயற்சி செய்வோம் அப்படின்றது நம்மளால என்ன பண்ண முடியும்? 100% சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் அந்த இடத்துல வந்து மகிமை கழிவு சாரி கிறிஸ்துவுக்காக பாடுகளுக்கு பங்காளிகள் ஆகும்போது என்ன பண்ணுங்களாம்? சந்தோஷப்படக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப சந்தோஷப்படுறதுக்கு ரெடி தான். எல்லாருக்குமே சந்தோஷம்னா இப்படிதான் இருக்கும். பிடிக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த சந்தோஷம் எதுல வருதுன்னு சொல்லி பாருங்க. பாடுகளுக்குள்ளாக தான் அந்த சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அததான் நம்ம ஆரம்பத்திலே கேட்டோம். பாடுகள் வரும்போது நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி எத்தன பேரால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி. எதெல்லாம் பாடுகளா எடுத்துக்கொள்ளலாம் சொல்லுங்க? நான் லிட்டரலாவே கேட்கிறேன். சுவிசேஷ ஊழியம் அப்படின்றதை காட்டிலும், ஒரு புது சிஷ்டிக்கு எதெல்லாம் பாடுகளா அந்த இடத்துல வரும்ன்னு சொல்லி நீங்க சாத்தான் நம்மளை சோதிக்கிறது. ஓகே. அப்புறம் சகோதர சகோதரிகள்ட்ட வர எதிர்ப்பு. உலகத்தார் மத்தியில. இன்னும் ஒரு சரியான ஆன்ஸரே வரல. ஏன்னா வந்து, ஒரு புது சிருஷ்டி முதல்ல யார் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்மளையே முதல்ல எடுத்து என்ன பண்ணுங்க, போராடக்கூடியதாக இருக்கும். சாத்தான்லாம் கடைசி. அந்த அளவுக்கு நம்ம என்ன ஆவல, வளரல. அப்படி இருக்கும்போது, இன்றைய நாள்ல ஒரு புது சிருஷ்டி முதலாவது எதிர்த்து போராட வேண்டியது யாருக்கு எதிராக? நம்மளுடைய மாம்சத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப நம்மளுக்கு வரக்கூடிய பாடுகள்லாம் எப்படியாக இப்ப இந்த டைம்ல அதாவது நம்மளுடைய இன்றைய நாள் வளர்ச்சியில நம்மளுடைய பாடுகள் எப்படி வந்திருக்கு? வரும். யாருமே பாடே அனுபவிக்கிறது இல்லையாட்ருக்கு. சரி எதெல்லாம் பாடுகளா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பாருங்க. நம்ம எதெல்லாம் பார்க்க மறந்துட்டோம் அப்படின்றத இப்ப நம்ம வந்து ஞாபகப்படுத்துறோம். எக்ஸாம்பிள்க்கோசரம் சொல்றேன். இது நெனச்சுக்கோங்க. ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிற நீங்கள் அல்லது நாம் ஒரு கணவன் மனைவியாக அல்லது மனைவி கணவனாக இருவருமே அந்த இடத்துல வந்து புதுலாக அந்த இடத்துல இருக்கும் பட்சத்தில், அவர்களுக்கு எப்படி எப்படிலாம் வந்து புது சிருஷ்டியை வளர்வதுல அந்த இடத்துல பாடுகள் வரும் அப்படின்றத நீங்க கேள்வி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு எப்படியெல்லாம் பாடுகள் வரும்ன்னு சொல்லி நீங்க பொருளாதார பிரச்சனையில. ரொம்ப அட்வான்ஸா போயிட்டீங்க. அப்புறம் நம்ப பேசிட்டு இருக்கிறது எத அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ குணலட்சணத்துல வளரும்போது தான் என்ன வருங்களாம்? பாடு வரும். சரிங்களா? அப்ப கிறிஸ்துவ குணலட்சணத்துல வரும்போது தான் பாடுகள் வருது அப்படின்னா, அப்ப அந்த பாடுகள் எதுக்கோசரம் தான் வரும் அப்ப? குணலட்சணத்துல வளர்றதற்கோசரம் தான் வரும் அப்படின்னா, பொருளாதாரத்துக்கும் குணலட்சணத்துக்கும் என்ன சம்மந்தம்? அப்ப குணலட்சணங்கள்ல நம்ம வீட்ல வளரணும் அப்படின்னா, அது எப்படி வளர்ச்சிக்குள்ளாக கொண்டு போகணும்? மறுபடியும் ஒரு டீப் சைலன்ஸ். சரி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். காலையில வொர்க் பிரஷர் ஒரு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, 2 பேருமே வேலைக்கு போறீங்க அப்படின்னு இருக்கு. நீங்க சமைக்கக்கூடிய சாப்பாட்டுல வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல இல்லாம போயிடுச்சு. அல்லது உப்பே போட மறந்துட்டீங்க. அந்த சாப்பாட்ட நீங்க எடுத்துட்டு போய் வந்து உங்க கணவனுக்கு குடுக்குறீங்க. சாப்பிடுற கணவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? யார் வீட்லயுமே இது நடந்ததே இல்லையாட்ருக்கு. எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? ஆ எப்படி? அததான் கேட்கிறேன். எப்படி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவார்? இத்தன வருஷமா சமைக்கிற உனக்கு என்ன தெரியாதா? சமைக்க தெரியாதா? உப்பு போட தெரியாதா? அப்படின்னு சொல்லி அங்கருந்து ஒரு பதில் வரும்போது, நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க? ஸோ, அந்த இடத்துல நாம ஒரு புது சிருஷ்டியாக யோசித்தோம் அப்படின்னா, அங்கருந்து பதில் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா வந்து, வேலையினுடைய பளு. அவசரமா கிளம்புறதுனால என்ன ஆயிடுச்சு? "கொட மறந்துட்டேன். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சாப்ட்டுறலாம்." அப்படின்றது இது வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு புது சிருஷ்டியினுடைய ஆன்ஸர். ஆனா பதில் எப்படி வரும் தெரியுங்களா? "உப்பு பக்கத்துல தானே இருக்கு. எடுத்து போட்டுக்க தெரியாதா?"
வேக வேகமா சமைக்கும்போது இதெல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தங்களை நியாயப்படுத்தி அந்த இடத்துல நீங்க பேசுறீங்க அப்படின்னும்போது, திருப்பி எதிர்வினை எப்படி வரும்? எப்படி வரும்? இப்ப பாருங்க, நம்மளுடைய அன்மெச்சூர்டினுடைய அந்த விஷயங்கள, சாதாரண விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடியுது? என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப ஒரு புது சிருஷ்டியை ஒரு குணலட்சணத்துல வளர்த்தக்கூடிய காரியங்கள்ல, நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மள ஒரு ஹை ரேஞ்சுல வச்சு பார்த்துட்டு இருப்போம். நம்மள சோதிச்சாருன்னா, வேற லெவல்ல வச்சு சோதிப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா சோதனைகள்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அங்க வளரக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்காம விடுற காரணத்து நிமித்தமாக தான் அது என்ன ஆவுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது நம்ம வந்து மாத்திக்கணுன்ற எண்ணமே நம்மளுக்கு என்ன பண்ணல. இதெல்லாம் ஒரு தப்பா? அப்படின்ற மாரி என்ன ஆகுதுங்க? அங்க வரக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, நீங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து மாறி, மாறி கருத்துக்கள் பரிமாறும்போது, அது உங்க 2 பேத்தையும் மத்தியும் அது நம்ம 2 பேத்தையும் மட்டும் அந்த இடத்துல பாதிக்கிறது இல்லாம, வேற யாரையும் பாதிக்காது. நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாதிக்கும். அவர்களுடைய மனநிலைமை அந்த இடத்துல கெட்டுப் போகும். இப்ப நீங்க இதே மனநிலைமையில ஆபீஸ் போனீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய மனநிலைமைகள் என்ன? சாதாரணமா வாட்ச்மேன் குட் மார்னிங் சொல்றதே எப்படிதான் இருக்கும் நமக்கு? ஹார்ஷா தான் இருக்கும். இப்ப பாருங்க அப்ப, இந்த மாரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நம்ம காலையில சாதாரணமாக நடக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயம், அது அந்த ஒரு நாளினுடைய சமாதானத்தையே என்ன ஆகுதுங்க? குலைத்து போகக்கூடியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப ஒரு புது சிருஷ்டிகளுக்குன்னு சொல்லி பாடுகள் அந்த இடத்துல வருது அப்படின்னும்போது, நாம நம்மளைய வேற பெரிய லெவல்ல தான் வச்சு பார்த்துட்டு இருப்போம். தேவன் நம்மளை சோதிச்சாருன்னா, இங்க தான் சோதிப்பாரு, அங்கங்க தான் சோதிப்பாருன்னு சொல்லி. ஆனா, சோதனைகள் எங்கேயே வந்துருது. சாதாரணமாக நம்மளுடைய மாம்சத்துல சின்ன சின்ன விஷயங்கள்லயே அந்த இடத்துல வருது. இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? தவறக்கூடியவர்களா காணப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப சாதாரண விஷயங்கள்ல தவறக்கூடிய நாம்ப, இந்த சுவிசேஷ ஊழியத்திற்குள்ளாக பாடுகள் அனுபவிக்கும்போது, இந்த மென்டாலிட்டிய நம்ம வளர்க்காமயே வச்சிருந்தோம் அப்படின்னா, அங்க என்ன ஆகும்? இந்த சின்ன விஷயத்தையே பாடுகளாக நம்மளால பார்த்து அந்த இடத்துல அதை மாத்திக்கொள்ள முடியாது இருக்கும்போது, சுவிசேஷ ஊழியம் செய்யும்போது, அங்க பாடுகள் வரும்போது, நம்ம சொன்னோம் இல்லைங்களா? "கூம்புதர்" அப்படின்னு சொல்லி. எப்படி அது முடியும்? முடியுமா? முடியாதா? பைனரி ஆன்சர்ஸ் தான். எஸ் ஆர் நோ. நோ. இப்ப பாருங்க அப்ப, நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ப எங்கெங்கெல்லாம் அந்த இடத்துல நம்ப வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கமோ, எங்கெங்கெல்லாம் நம்ம ரொம்ப லெஜிட்டா இருக்கமோ, அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்ப அங்க வந்து கன்சிடர் பண்ணக்கூடியவர்களா காணப்படணும். ஏன்னா வீட்ல வந்து நம்ம சார்ந்தவங்க தானே, என்ன நெனச்சிற போறாங்க? என்ன பண்ணிற போறாங்க? இதே வீட்ல வந்து வேற ஒரு சகோதரனோ, சகோதரியோ இருந்தா நாம எப்படி இருப்போம்? வீட்ல சகோதரனோ, சகோதரியோ வேற யாராவது இருந்தாங்கன்னா என்ன எப்படி இருப்போம்? கணவன கூப்பிடுறதே மரியாதையினுடைய விஷயம் வேற மாரி இருக்கும். இப்ப பாருங்க அப்ப, அவங்க இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அவங்க இல்லாத சூழ்நிலையிலயும் காணப்படுறது தான் அந்த இடத்துல புது சிஷ்யனுடைய மெச்சூரிட்டி. அந்த மெச்சூரிட்டி தான் தேவன் எங்க எதிர்பார்க்கிறாரு அப்படின்னும்போது, இந்த மாரி ஊழியங்களை செய்யக்கூடிய இடங்கள்ல அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக காணப்படுறாரு. ஏன்னா, அந்த மெச்சூரிட்டியோட நாம போய் இந்த ஊழியங்களை செய்யும்போது தான், நம்பளால அப்படிப்பட்ட பாடுகளுக்கு பங்காளிகள் ஆகும்போது என்ன பண்ண முடியும்? சந்தோஷப்பட முடியும். இல்ல அப்படின்னா, அதையெல்லாம் வந்து அந்த மாரி ஒரு கசப்பான அனுபவங்கள் வந்துருச்சு அப்படின்னாலே, அந்த ஊழியத்துக்கே திருப்பி நம்ம என்ன பண்ண மாட்டோம்? என்ன பண்ண மாட்டோம்? போமாட்டோம். ஹியூமன் நேச்சர் அதுதான். ஏன்னா யோசிக்கிறது எல்லாமே வீட்ல வந்து பிசிக்கலா யோசிச்சுட்டு, ஸ்பிரிச்சுவலா யோசிக்க வேண்டிய இடத்துல அங்க போய் வந்து நமக்கு அங்க பக்குவம் இல்லாதனால, அங்கேயும் நம்ம எப்படி தான் யோசிப்போம்? அங்கேயும் வந்து நம்ம வந்து அதே மென்டாலிட்டி தான் யோசிக்கக்கூடியவர்களா காணப்படுவோம். அது நம்மளை பின்னோக்கி தான் போக செய்யும் அப்படின்னு சொன்னோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்ன பண்ணுவாங்களாம்? சரி வார்த்தைகளுக்கு கவனம் குடுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற. சரிங்களா? இப்ப நாம தேவபக்தியாய் நடக்கிறதுக்கு மனதா இருக்கிறோமா? இல்லைங்களா? இருக்கிறோமா? இல்லையா? ஆ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அப்படி இருக்கிறோம்னா என்ன பண்ணுவாங்களாமா? துன்பப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நாம இப்ப தான் பார்த்தோம். அந்த துன்பங்கள் வரும்போது, அந்த துன்பங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்க்கக்கூடிய ஒரு புது சிருஷ்டிகளாக நாம இருந்தோம் அப்படின்னா, அத சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா காணப்படுவோம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க தான் போறோம் எக்ஸாம்பிள்ஸ்ல. இப்ப அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மகிட்ட இருக்குதா? இல்லையா? அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்கக்கூடியவர்களா காணப்படுறோம்.
துன்பப்படுறதுக்கு தயாரா இல்லையா? ஒரே ஆன்ஸர் தான். எஸ் ஆர் நோ? எஸ். எஸ்ன்னா அது எப்படி துன்பப்படுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது வந்து, அந்த துன்பங்களை துன்பங்களாக பார்த்து தெரிந்து கொள்ற அளவுக்கு நம்மளுடைய மனப்பக்குவங்கள் வளர்ந்திருக்குதா அப்படின்றத நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும்? தெரிந்து கொள்ளக்கூடியவர்களா காணப்படணும். முதல்ல அதுதான் பாடா? அதுதான் துன்பமா? அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடமா? அப்படின்றதை தெரிந்து கொள்ற அளவுக்கு நம்ம முதல்ல வளரக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா, இந்த துன்பங்கள் தான் நம்மள என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய காலகட்டத்தில இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மள என்ன பண்ண போறோம்? கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னைக்கு இப்ப ஒரு புது சிருஷ்டியாக நாம இங்க உட்கார்ந்திருக்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துல உட்கார்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம் பாருங்க. ஆசாரிப்பு கூடாரம் இருக்கா? சரி பரவால்ல. இன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரத்துல நாம எங்க இருக்கோம்? ஆசாரிப்பு கூடாரத்துல நம்ம எங்க இருக்கோம்? பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள காணப்படுறோம். பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் என்ன? சமூகத்து அப்பம் சாப்பிடணும். அப்புறம் தூப பீடத்துல என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். எப்படிப்பட்ட பலி செலுத்தணும்? சுகந்த வாசனையாக பலி செலுத்தணும். சுகந்த வாசனைன்னா என்ன சொல்லுங்க? சுகந்த வாசனைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, கரெக்ட்டான ஆன்சர். அந்த சுகந்த வாசனைன்னா என்னன்னு சொல்லுங்க? ஆ என்னன்னா, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேனோ, என்னைய மாத்தி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த விஷயங்கள்ல என்னை போட்டு, நான் செலுத்தக்கூடிய அந்த பலிகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, சுகந்த வாசனையாக என்னைய கொண்டு போய், என்னை எங்க இருந்து எங்க கொண்டு போணும் இப்ப? பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போகணும். அதுக்கு அடித்தளமா இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா, இந்த விஷயம். என்னது? பாடுகளையும், துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பாடுகளும், துன்பங்களும் அனுபவிக்கும்போது, அந்த இடத்துல குணலட்சணத்தை காட்டுறோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்மள எங்க கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்மளை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நான் போகணும் அப்படின்னா, என்னுடைய குணலட்சணத்த நான் மாத்தணும். அப்படி நான் மாத்துறதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? அந்த சுகந்த வாசனைய போட்டு இப்படி வந்து ஆட்டுறாங்கல்ல. அந்த ஆட்டி புகை அந்த பக்கம் போதுல்ல, அதுக்கு ஒரு பேர் சொல்றாரு. அத நம்ப போட்டு ஆட்டி, சுகந்த வாசனையாக அந்த பக்கம் போகுது இல்லையா? நாம்ப அந்த விஷயங்களை எல்லாம் செய்யறது ஒரு வார்த்தையில அடங்கும். அந்த வார்த்தை என்னன்னு கேட்கிறேன். ஆ என்ன சொல்லுங்க கரெக்ட் தான். யாரோ சொன்னீங்க. அதுக்கு பேரு என்ன அப்டின்னா, நம்பளை நாம்பளே ஜீவ பலியாக அந்த இடத்துல ஒப்பு குடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜீவ பலின்னா என்ன? ஜீவனோட இருந்து பலி. ஓகே, ஓகே. அப்புறம் ஜீவ பலின்னா என்ன? குசு 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 குசுன்னு பேசிக்கிறீங்க. ஆனா என்ன பேசுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஜீவ பலின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சரி, இந்த ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்த நம்ம கிட்டத்தட்ட வந்து நெறைய தடவ படிச்சிருப்போம். 1000 அந்த மாரி படிச்சிருப்போம் அப்டின்னா, இப்ப அதுல ஒரு வார்த்தை தேவன் அங்க பயன்படுத்தக்கூடியவரா காணப்படுறாரு. என்னது? ஆ தேவனுக்கு எப்படிப்பட்ட பலிகள்னு சொல்லி சொல்றாரு? பிரியமான ஜீவ பலிகள்னு சொல்லி சொல்றாரு. பலிகள்னா என்ன? பிரியமான ஜீவ பலிகள்னா என்ன? பலிகள்னா என்ன? பிரியமான ஜீவ பலினா என்ன? நானே சொல்லட்டுமா? பலிகள்னா, நாம்ப செலுத்துறோம் பாத்தீங்களா இப்ப? நமக்கு என்னன்னைக்கெல்லாம் தோணுதோ, நம்ப எப்பப்பலாம் நேரம் இருக்குதோ, நம்ப எப்பப்பலாம் விருப்பப்படுறோமோ, இல்ல நமக்கு என்னன்னைக்கெல்லாம் தேவைகள் காணப்படுதோ, அப்பல்லாம் நம்ம பண்றோம் பாத்தீங்களா? அதுக்கு பேரு பலிகள். பிரியமான ஜீவ பலி எப்படி இருக்கும் அப்டின்னா, இந்த மாரிலாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு, யாரெல்லாம் அந்த இடத்துல வந்து தேவனுக்கோசரம் முன்னாடி நின்னு, யாரெல்லாம் அந்த ஊழியத்துக்கோசரம் தங்களை தாங்களே ஒப்புக் குடுத்து, அந்த தீங்கு அனுபவிக்கும்போது, அத வந்து சந்தோஷமாக நெனைக்கிறாங்களோ, அதுக்கு பேரு தான் என்னங்க? பிரியமான ஜீவ பலி. தேவன் அததான் விரும்பக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம இப்படிப்பட்ட குணலட்சணங்கள்ல யார் யாரெல்லாம் வளரக்கூடியவர்களா காணப்படுறாங்களோ, அவர்களை நம்ம என்ன பண்ணுங்களாம்? முன்மாதிரிகளாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களா காணப்படுறாங்க. பிரியமான ஜீவ பலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவன் அந்த இடத்துல எப்படி கிறிஸ்துவை எதிர்பார்த்து கிறிஸ்து அந்த ஊழியங்களை எல்லாம் செய்தாரோ, அவரை பின்பற்றக்கூடிய நாம்ப,
அவரை மாதிரிகளாக பின்பற்றக்கூடிய நாம்ப, அவருக்கு பின்பாக அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய நாம்ப, தேவன் எப்படி அந்த இடத்துல பிரியமான ஜீவ பலிகளை அந்த இடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த மாரி துன்பப்பட்டு அந்த இடத்துல பாடுகள் அந்த இடத்துல அனுபவித்து, அதாவது பாடுகள் அனுபவிக்கும்போது சந்தோஷப்பட்டு அத அனுபவிக்கக்கூடியவர்களா காணப்படுறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, பிரியமான ஜீவ பலிகளாக அந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லி. இந்த பிரியமான ஜீவ பலிகள் யார் யாரெல்லாம் செலுத்துறாங்களோ, அவர்களையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாங்களாம்? அவர்களையெல்லாம் எப்படி பார்க்கலாங்களாம்? நம்பள காட்டிலும் அவங்க குணலட்சணத்துல மேலானவர்களா? குறைவானவர்களா? அப்படிப்பட்டவர்கள நம்ம எப்படி பண்ணி எதுக்கு எடுத்துக்கலாமா? அந்த முன்மாதிரிகளாகவும், நம்மளை வழிநடத்தக்கூடிய ஊழியத்திற்கும் நம்ம என்ன பண்ணலாங்களா? எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா காணப்படலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த மாரி ஊழியங்கள் செய்யும்போது, அநேக சோதனைகள், அநேக பாடுகள், அநேக அவமானங்கள், அநேக கஷ்டங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த கடந்து போயே ஆகணும் அப்படின்றதற்கு சகோதரனுடைய எழுத்துக்கள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம் பாருங்க. அந்த 494 பேஜ் போட்டு தெரியுதா? வாசிக்க முடியுமா? வாசிங்க. மாதிரியான ஒரு விசுவாசத்தின் நிமிஷம். இது வந்து நம்ம வந்து பக்கம் 494 நினைவு கூறுதலினுடைய தியானங்கள் புத்தகம். ஒரு ஊழியம் அந்த இடத்துல செய்யப்படும்போது, அது எப்படிப்பட்ட ஊழியங்களாக செய்யணும் அப்படின்றது சகோதரனுடைய விளக்கங்கள். மாதிரியான விசுவாசத்தின் பரீட்சைகளையும் பாடுகளையும் அனுமதிக்காதீர் என்று கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணவும் கூடாது. என்ன சொல்றாரு? அந்த பரீட்சைகளையும், பாடுகளையும் முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. அத கவனிங்க. இம்மாதிரியான விசுவாசத்தின் பரீட்சைகளையும், பாடுகளையும் என்ன பண்ணக்கூடாதுங்களாம்? அனு- அனுமதிக்காதீர் என்று கர்த்தரிடத்துல என்ன பண்ணக்கூடாதுங்களாம்? ஜெபம். ஜெபம் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் வந்து போன பாடே இன்னும் எனக்கு என்ன ஆவல? முடியல. அதுக்குள்ள இன்னும் ஒண்ணா? அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய ஜெபங்கள் அநேக சூழ்நிலைகள்ல காணப்படும். போதும். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குறைச்சு குடுங்க. அப்படின்ற மாரி தான் நம்மளுடைய ஜெபங்கள் காணப்படும். இப்ப பாருங்க, எப்படி சொல்றாருன்னா, அந்த பரீட்சைகளையும், பாடுகளையும் அனுமதிக்காதீர் என்று கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதாமா. ஏனெனில், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கணுங்களாம்? வாசிங்க அத. ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் பரீட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதே யார் நாம் அந்த அறிவோம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்? யார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்? இங்க மட்டும் தான் வார்த்தைகள் வருது. எனக்கு இந்த பக்கம் சத்தமே கேட்கவே மாட்டேங்குது. இப்ப பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாம தான் அப்படின்னா, நாம எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கணுமா? பரீட்சிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படணுமா? ஒரு புது சிருஷ்டிக்கு ஒவ்வொரு நாளும் பரீட்சை நடக்குது தான். அது வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் தான். எப்படிப்பட்ட பரீட்சைகளை தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடியவராக காணப்படுறார்? எப்படிப்பட்ட பரீட்சைகளை எல்லாம் தேவன் நமக்கு அனுமதிக்கிறாருன்னு சொல்லி கேட்கிறேன். குணலட்சணத்தினுடைய பரீட்சைகளை நமக்கு அனுமதிக்கக்கூடியவராக காணப்படும். என்னென்ன குணலட்சணங்கள்ல நம்ம வளரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம்? ஒண்ணே ஒண்ணு தானா? அப்புறம் அவ்வளவுதானா? நம்ப கிளாசிஃபிகேஷன் பண்ண வேண்டாம். நம்ப எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம்பல், கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, அந்த குணலட்சணங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம்? வளரக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதுக்கோசரம் நமக்கு என்ன பண்ணப்படுது? பரீட்சைகள் அந்த இடத்துல வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். யாருக்கு முதல்ல பரீட்சை வைப்பாங்க சொல்லுங்க? ஆ கரெக்ட்டா ஆன்சர் சொல்ட்டீங்க. நான் அதத்தான் எதிர்பார்த்தேன். யாருக்கு முதல்ல பரீட்சை வைப்பாங்க? யாருக்கு வைப்பாங்க? ஆ யாரெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்களோ, அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? பரீட்சைகள் வைப்பாங்க. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பரீட்சைன்னு ஒண்ணு எழுதணும்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை வந்து ஒரு ஆனுவல் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அது என்னலாம் பண்ணியிருக்கணும்? அதுக்கு முன்னாடி அது என்னலாம் பண்ணியிருக்கணும்? தனக்கு குடுக்கப்பட்ட சிலபஸ் ஃபுல்லயும் அது என்ன பண்ணியிருக்கணும்? கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப அந்த சிலபஸ் எல்லாம் அது கவர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? யார் வீட்லயுமே பிள்ளைங்க படிக்கலையாட்ருக்குது. இப்ப பாருங்க அப்ப பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அவங்க? முன்னாடியே சொல்லிக் குடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இத அப்படியே நம்ம கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்கு சொல்லிக் குடுத்தாங்களா இல்லைங்களா? 53 கிளாஸ் நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கு மேல நம்மளுடைய ஓன் ஸ்பிரிட்ல நம்ம என்ன பண்ணணும்? பாடங்களை அந்த இடத்துல கவனிச்சு நம்ம வந்து தெரிந்து கொள்ளக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி இப்ப நமக்கு அந்த இடத்துல பரீட்சைகள் தேவன் குடுக்கக்கூடியவரா காணப்படுறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பண்ணப்படுது அப்படின்னும்போது, கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில குடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம்.
அந்த கொஸ்டின் பேப்பர்ல நாம என்னென்னலாம் வளர்ச்சிக்குள்ளாக கடந்து போகணுமோ, அந்த வளர்ச்சிக்கு உண்டான எல்லா கேள்விகளும் அதுல காணப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பதில் தெரியுமா? தெரியாதா? பதில் தெரியுமா? தெரியாதா? அதத்தான் நான் தெரிஞ்சு கொள்றதுக்கு விரும்புறேன். தெரியும். ஆனா, தெரிந்த பதில நம்ம என்ன பண்றதில்ல? ஏன்? கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கேள்வியும் தெரியும். என்ன பதில்ன்றதும் தெரியும். ஆனா, பேப்பர்ல எழுதுறதில்ல. வெறும் பிளாங்க் ஷீட் தான் அந்த இடத்துல இருக்கும். ஏன்? இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். எனக்கும் அதுதான். உங்க எல்லாருக்கும் அதுதான். ஏன் நாம எழுதுறதில்ல? ஏன் நாம எழுதுறதில்ல அப்படின்னா, ஆன்ஸர் தெரியும் தான். அத எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. ஏன்னா, படிச்சோம் தான். அந்த படிச்சது அந்த இடத்துல என்ன ஆவல? நான் உதாரணத்துக்கு ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா? வீட்ல ஒரு சாதாரண ஒரு சின்ன சண்டை நடக்கும்போது, ஒரு புது சிருஷ்டியா இருந்து யோசிச்சிருந்தோம் அப்படின்னா, அத என்ன பண்ணியிருக்கலாம்? அங்கவே சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனா, யோசிக்காம மாம்சம் வெளிய வருதுன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பெற்றுக்கொண்ட சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன பண்ண தெரியல? எடுத்து நடைமுறைப்படுத்த தெரியல அப்படின்றது தான் அர்த்தம். ஆனா எனக்கு தெரியும். எடுத்து தான் என்ன பண்ண தெரியாது? நடைமுறைப்படுத்த தெரியாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இங்கேயும் அதே பிரச்சனை தான். இப்ப பாருங்க எனக்கு ஆன்ஸர் தெரியும். ஆனா எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும்? படிக்கிறதுன்றது ஒண்ணு தான். படிச்சனால தான் நமக்கு என்ன தெரியுதுங்க? ஆன்ஸர் தெரியுது. எப்படி எழுதணும்ன்றது தெரியல. அதுக்கு தான் பிள்ளைகளுக்கு நடுவுல ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? பிள்ளைங்க வீட்ல வந்து என்ன பண்றாங்க? ஹோம் ஒர்க் பண்றாங்க. அந்த ஹோம் ஒர்க் தான் அவங்கள என்ன பண்ண வைக்கும் அப்படின்னும்போது, இந்த கேள்விக்கு இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா வந்து, மேத்ஸ்ல அல்ஜீப்ரான்னு சொல்லி ஒரு ஒரு பார்ட் இருக்குது. அதுல வந்து நீங்க டைரக்ட்டா ஆன்ஸர்லாம் என்ன பண்ண முடியாது? எழுத முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் ஆன்ஸருக்கு? ஃபார்முலாலாம் போட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆன்ஸர் போட்டு, அதெல்லாம் எழுதுனா தான் ஃபுல் மார்க். எனக்கு ஆன்ஸர்லாம் தெரியும்னு சொல்லி வெறும் ஆன்ஸர் எழுதிட்டா மார்க் போடுவாங்களா? ஏன்? ஏன்னா, அது நடைமுறைன்ற விஷயம் நமக்கு முக்கியமா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கு ஆன்ஸர் தெரியும். எடுத்து எழுதிருவேன்னு சொல்லிட்டு போனா, அது எழுதுறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன் மனசு வர மாட்டேங்குதுன்னா, நான் இன்னும் என்ன என்ன பண்ணல? உட்கார்ந்து பழக்கப்படுத்திக்கிறதுக்கு என்னைய நான் முதல்ல வந்து ரெடி பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஹோம் ஒர்க் அவங்க பண்ண தான் எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்ஸர்ன்றத எடுத்து எழுத தெரியும். அப்ப நாம கற்றுக்கொண்ட சத்தியங்களை வீட்ல உட்கார்ந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நமக்கு தெரியவே இல்ல அப்படின்னா, எப்படி அந்த கொஸ்டின் பேப்பர்ல நம்மளால ஆன்ஸர் எழுத முடியும்? இத தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியமா காணப்படுது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், பரீட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கணும். அப்படி பரீட்சிக்கப்பட்ட ஜனங்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னா, பரீட்சையில பதில் எழுத தெரியணும். பதில் எப்படி எழுதணும்னா, வீட்ல உட்கார்ந்து ஹோம் ஒர்க் பண்றதுல. ஹோம் ஒர்க்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் இங்க? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறது. எப்படி? கிரியையில காண்பிக்கிறேன் நீங்க முதல்ல உட்கார்ந்து படிக்கணும் நாமலாம். படிக்கணும் தான். கிரியைகள காண்பிக்கணும் தான். அத நடுவுல ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் அங்க முக்கியம். என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அத டெய்லி உட்கார்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ரிவைஸ் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அன்றாட வாழ்க்கையில இண்டிவிஜுவல் ஸ்டடின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த இண்டிவிஜுவல் ஸ்டடிய நான் படிச்சு என்னுடைய மனசுல நான் அத என்ன பண்ண வைக்கணும்? பழக்கப்படுத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உலகத்திலேயே வந்து ஒரு ஒரு இது இருக்கு. 21 நாள் ஒரு விஷயத்த பழகிட்டோம்னா என்ன ஆகுங்களாம்? நடைமுறைக்கு வந்துருங்களாம். 5 மணிக்கு 21 நாள் எந்திரிச்சோம்னா, 22வது நாள் 5 மணிக்கு எந்திரிச்சுருவானாம். இது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய கூற்று. இப்ப பாருங்க புது சிருஷ்டிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவன் நமக்கு அதிகப்படியான ஞானத்தை தரக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்மளால நடைமுறைப்படுத்த முடியாதா? நாம படுத்துவோம்ன்னு சொல்லி தான் தேவன் விரும்பின காரணத்தினால தான் இன்னும் வந்து எங்க உட்கார்ந்துருக்கோம்? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாரி காரியங்களை நடைமுறைப்படுத்த தெரியும்போது தான், இந்த பரீட்சை அப்படின்ற அந்த காரியம் வரும்போது, அதுல பாஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் காணப்படும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைட் உங்களை சோதிக்கும்படி இல்ல அந்த எல்லோ லைன்ஸ் போட்டு. ராஜ்யத்தில் தற்கால கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்திலிருந்து அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு முன்னேறுவதற்கு அவர்கள் பரீட்சையில் ஜெயம் பெறுவதற்கு இச்சோதனைகள் அவசியம். கண்டிப்பாக வேண்டும். இப்ப பாருங்க, கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்திலிருந்து அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு, எதுக்கோசரம் நம்ம இப்ப ஓடிட்டு இருக்கோம்? நாளைக்கு தேவன் குடுப்பார்ன்னு சொல்லி சொன்னாரு இல்லைங்களா? ஒரு வாக்குத்தத்தம், கிரீடத்தை வாங்கிக்கங்கன்னு சொல்லி. அந்த கிரீடத்துக்கோசரம் ராஜ்யத்துல பங்கடைவதற்கு, முன்னேறுவதற்கு. இப்ப பாருங்க வார்த்தைகள் நல்லா கவனிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு,
அவர்கள் பரீட்சையில் இச்சோதனைகள் அவசியம், கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப சோதனைகளை பார்த்து பயந்துகிட்டு பின்னாடி போயிறது நல்லதா? அல்லது சோதனைகளை முன்னாடி எதிர்த்து நின்னு சந்தோஷப்படுறது நல்லதா? சந்தோஷப்படுறது தான் அங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சந்தோஷத்துல யாரெல்லாம் தேறினவர்களாக காணப்படுறார்களோ, அவர்கள என்ன பண்ணிக்கலாம் நம்ப? முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப வேதாகமத்துல இருந்து ஒரு ஒரு சில உதாரணங்கள் நாம பார்க்கலாம். இந்த மாரி ஊழியங்கள் செய்யும்போது, அந்த ஊழியங்கள்ல ஜீவன் போயிரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஜீவன் போயிரும் அப்படின்றது தெரிந்தாலும், அந்த ஊழியத்தை தீர்க்கமாக செய்த சில நபர்களை நாம் என்ன பண்ணலாம்? பார்த்து நம்மளுடைய விஷயங்களை நம்ம வந்து கடந்து போகலாம் அப்படின்னு தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது சில கசப்பான அனுபவங்கள் இல்ல. பல கசப்பான அனுபவங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகணும். அப்படி போனா தான் ஏன்னா, அந்த இடத்துல வரும்போது சொல்லிட்டு வரும்போது எப்படிதான் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய ஞானஸ்தான நாட்களை எடுத்து நீங்க கவனிச்சு திருப்பி பாருங்க. இனிமே யாருடைய சித்தம் இல்ல? என்னுடைய சித்தம் இல்ல. எல்லாமே யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம் தான். இன்னைக்கு நம்ம செய்றதெல்லாம் நம்மளுடைய சித்தமா? தேவனுடைய சித்தமா? பைனரி ஆன்சர்ஸ் தான். தேவனுடைய சித்தமா? நம்மளுடைய சித்தமா? தேவனுடைய சித்தம் தான். ஆனா செய்யறதெல்லாம் யாருடைய சித்தமா செய்வேன்? என்னுடைய சித்தமா நம்ம செய்வோம் அப்படின்னு செய்றோம். பாருங்க, இந்த பிளானினுடைய அடிப்படையில் நாம பார்க்கும்போது, நாம போக வேண்டிய வழி இப்படி நேரா அந்த இடத்துல காணப்படுது. அதாவது வந்து மேல் நோக்கி போகக்கூடியவர்களா காணப்படுறோம். அப்படி மேல நோக்கி போகும்போது, சிலுவைய சுமந்துகிட்டு தான் போகணும் அப்படின்னா, சிலுவை வெயிட்டா தான் இருக்கும். போகிற பாதை கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போய் சேர்ற இடம் எப்படி இருக்கு? உன்னதமான இடமா காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். போறதுக்கு முன்பாகவே இங்கேயே நின்னுகிட்டு, வலிக்குது, வலிக்குது, வலிக்குதுன்னா என்ன பண்ண முடியாது? போகவே முடியாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய சூழ்நிலையும் இப்படித்தான் காணப்படுது. முன்னேறுவதற்கான பாதைகளை நம்ம பார்ப்பதே இல்ல. அங்கவே என்ன பண்ணிடுறோம்? முடங்கி உட்கார்ந்துடுறோம். ஏன் அப்படின்னா, வரக்கூடிய சோதனைகள்னு பார்த்து, அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றத விஷயத்தை நாம இன்னும் என்ன பண்ணல? நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அங்கவே முடங்கி என்ன பண்ணிடுறோம்? உட்கார்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா சோதனைகளை பழக்கப்படுத்தி, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சிகளை ஒரு அடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு வைங்க. தேவன் தன்னால நம்மளை கூட்டு போய் எங்க விட்டுருவாரு? எங்க விட்டுருவாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கொண்டு போய் விட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மாரி சோதனைகளை அந்த இடத்துல வந்து மேற்கொண்டு தேவனுக்கோசரம் தன்னுடைய ஜீவனை துச்சமா நினைச்சு அந்த இடத்துல ஊழியம் செய்த சில நபர்களை நம்ம வேதாகமத்தினுடைய அடிப்படையில இருந்து நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படலாம். யார நீங்க எதிர்பார்க்கிறீங்க? கர்த்தர விட்டுருங்க. அவருடைய ஊழியத்திற்கும் நமக்கும் ரொம்ப தூரம். அப்புறம் ஓகே. அப்போஸ்தலனாகிய பவுல். அப்புறம் ஸ்தேவான். அப்புறம் பேப்பர் கீப்பர் பார்த்துட்டீங்களா? அப்புறம் 2 பேர் வந்துருச்சு. ஒண்ணு அப்போஸ்தலனாகிய பவுல், இன்னொன்னு ஸ்தேவான். அப்புறம் அவங்க அப்போஸ்தலர்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தான். ஏன்னா 12 பேருமே அந்த இடத்துல வந்து ரத்த சாட்சிகளாக மரிச்சவங்க தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருத்தர நம்ம எடுத்துக்கலாம். ஸ்தேவான். அப்புறம் பழைய ஏற்பாட்டுலலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய ஊழியத்துக்கோசரம் உயிர துச்சமா நெனச்சு போய் வந்து முன்னாடி நின்னவங்க. மோசே. அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல், ஸ்தேவான் 2 பேரும் கரெக்ட்டா சொல்ட்டீங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலைகள் நெனச்சு பாருங்க. உயிர் போயிரும்னு தெரியும். ஆனா அந்த இடத்துல போய் நின்னு ஊழியம் செஞ்சாங்க. அந்த இடத்துல போய் நின்னு அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கோசரம் முன்னாடி நின்னாங்க. அந்த மாரி யோசிங்க. தானியேல்ன்றது கரெக்ட்டான ஆன்சர் தான். ஆனா நான் தானியேல் எடுத்துக்கல. அதிலிருந்து வேறவங்கள எடுத்திருக்கேன். யார் யாரு? ஆ சரி ஓகே. பாருங்க அனனியா, சகரியா, மீசாயேல் 3 பேத்தையும் நான் எடுத்திருக்கேன். ஓகே 3 அப்புறம் ஓகே கரெக்ட் 4 எலியா. அப்புறம் ஒரே ஒருத்தர். கொஞ்சம் கெஸ் பண்றதுக்கு கஷ்டம் தான் அது. நான் எஸ்தர எடுத்திருக்கேன். எப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்க்கலாம் பாருங்க. முதலாவது எலியாவினுடைய காரியங்கள். எப்படின்னு நீங்களே சொல்லுங்க. தன்னுடைய உயிர் போயிரும்ன்றது அவருக்கு தெரியும். துச்சமாக அந்த இடத்துல நெனச்சு, அங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, தேவனுடைய ஊழியத்துக்கோசரம் முன்னாடி வந்து நிக்கக்கூடியவரா காணப்படுறார். நமக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். நான் டைம் கருத்தில் கொண்டு நான் வந்து தெரிஞ்ச விஷயங்கள மட்டும் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, சோ யாருக்கு எதிரா போய் நிக்கிறாரு? எசபேலுக்கு எதிராக அந்த இடத்துல போகக்கூடியவரா காணப்படுறாரு. அந்த இடத்துல ராஜா அந்த இடத்துல இருக்கக்கூடியவரா காணப்படுறாரு. எந்த ராஜா? ஆகாப் ராஜா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வசனங்களுக்குள்ளாக கடந்து போகலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 2வது வசனம் முதல்ல வாசிங்க.
அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல, நான் நாளை இந்நேரத்தில் பிராணனுக்கு செய்யாதே போனால், தேவர்கள் அதற்கு சரியாகவும், அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். இப்ப பாருங்க, யெசபேல் என்ன பண்றாங்க இப்ப? எலியாக்கு ஆள் அனுப்பி என்ன சொல்றாங்க? சொல்றாங்க. நாளைக்கு என்ன பண்ணிருவாங்களாம் அவர? நாளைக்கு கொன்னு போட்டுருவாங்க. எதுக்கோசரம்? எதுக்கோசரம் கொன்னு போட்டுருவாங்களாம்? ஏன்னா, பாகால் வணக்கம் செய்றாங்க இல்லைங்களா? அந்த தீர்க்கதரிசிகள், அவங்களெல்லாம் இவரு என்ன பண்ணிட்டாருங்களாம்? சோ அப்படி இருக்கிறனால வந்து, இதே மாரி உன்னையும் நான் என்ன பண்ணுவேன்? கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் அங்க நடந்த காரியமா காணப்படுது அப்படின்னு சொல்லி நாம பாருங்க. அதுக்கு முன்பாக இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுகிட்ட எலியா, அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ஆகாபுக்கு எதிராக போய் நின்னா, அல்லது ஆகாபுக்கு விரோதமாக செஞ்சா, யெசபேல் இந்த மாரிலாம் செய்வாங்கன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாதா? நல்லா தெரியும். ஆனா என்ன பண்றாரு? சோ அங்க என்ன சொல்றாரு அப்படின்னும்போது ஸ்டேட்மெண்ட்ட நல்லா கவனிங்க. உண்மையிலேயே யாரு தேவன் அப்படின்றத என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அந்த சூழ்நிலையில உண்மை தேவனை அந்த இடத்துல ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய உயிரை துச்சமாக நினைச்சு என்ன பண்றாருங்க அங்க போய் நின்னு அந்த இடத்துல உண்மை தேவனை அடையாளம் காட்டக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வசன பகுதிகள் வாசிக்கணுங்களா? இல்ல தெரியுங்களா? ஓகே. இப்ப பாருங்க அப்ப பாகாலினுடைய அந்த சூழ்நிலையில் நாம பார்க்கும்போது 150 100ங்களா? எத்தன தீர்க்கதரிசிகள்? 100ங்களா? 150ங்களா? சில வசனங்கள்ல வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18வது வசனம். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால், நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். 21 அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? ஆகாபுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. யெசபேலுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்றதையும் அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா பின்னாடி போய் சொல்லிருவாங்கன்றது அவருக்கு தெரியும். ஆனா பாருங்க ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ட வைக்கக்கூடியவரா காணப்படுறாரு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். சோ பாகால் தெய்வமானால் அவளை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவரா காணப்படுறார். சோ அப்ப உண்மை தேவனை அடையாளம் காட்டுவதற்கோசரம் தன்னுடைய உயிரை துச்சமாக நினைச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, முன்னாடி வந்து நின்னு அந்த ஊழியத்தை செய்யக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இந்த மாரி சூழ்நிலையில நாம இருந்திருந்தா முன்னாடி போய் நிப்போமா? நிக்க மாட்டோம். இந்த ஸ்கூல்லலாம் வந்து பின் ட்ராப் சைலன்ஸ், பின் ட்ராப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அங்க கேள்விப்பட்டுருக்கேன். இந்த மாரி சூழ்நிலையில நாம போய் நின்னா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள்னு சொல்லி சொல்ல முடியுமா நம்மளால போயி? முடியுமா? முடியாதா? உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வந்து சுவிசேஷ ஊழியத்திற்கோசரம் வந்து டிராக்ஸ் குடுக்குறீங்கன்னே வச்சுக்கோங்க. அங்க போய் நின்னுட்டு பேர் சபையின் மத்தியில நின்னுட்டு, அவங்கலாம் கள்ள தீர்க்கதரிசிகள். நீங்க அவங்கள பின்பற்றாதீங்க. தேவனுடைய உண்மையான ஊழியம் இதுதான் அப்படின்னு சொல்லி போல்டா நம்மளால போய் சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? ஆனா இங்க அவரு என்ன சொல்றாரு? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் சொல்லி போல்டா என்ன பண்றாரு அங்க? ஸ்டேட்மெண்ட் குடுக்கக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த போல்ட்னஸ் தான் தேவன் என்ன பண்றாருங்க? எதிர்பார்க்கக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப ஒரு ஆர்டிக்கிள்ல சகோதரர் பேசும்போது எப்படி பேசுறாருன்னா, ரீப்ரிண்ட் 5659 அதுல பேசும்போது நான் படிச்சு காட்டுறேன். சத் சத்தியத்தை தைரியமாக எடுத்து போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படி அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அங்க 2 வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் அப்படின்னு சொல்லக்கூடியவரா. அதாவது நம்மளுடைய தனிமையினுடைய சூழ்நிலைகள்ல ஊழியம் செய்யக்கூடியதா இருந்தாலும் சரி, அல்லது பொதுவான இடங்கள்ல ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த செய்யக்கூடிய ஊழியம் சத்தியத்தை தைரியமாக எடுத்து பேசக்கூடிய நபர்களாக நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு. அது போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட்ன்னு சொல்றோம். பிரைவேட்ல நம்ம எல்லாராலயும் பேச முடியும். பப்ளிக்ல பேச முடியுமா? முடியுமா? முடியாதா? சிரிக்கிறீங்களே! முடியுமா? முடியாதுங்களா? ஆனா முடியணும் அப்படின்னு தான் அவர் என்ன பண்றாருங்க, இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி யாரெல்லாம் முடியிறாங்களோ, அவர்கள் நம்மளுக்கு எப்படி இருக்காங்களாம்?
முன்மாதிரிகளாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க அந்த போல்ட்னஸோட அந்த ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள்க்குள்ளாக கடந்து போகலாம். 2வது தானியேலினுடைய பகுதிகள். அனனியா, சகரியா, மீஷாயேல் 3வது அதிகாரம் 11லிருந்து சில வசனங்கள். நேபுகாத்நேசரினுடைய அந்த பொற்சிலையினுடைய காரியங்கள். எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினிச் சூளைகளின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் 11 கட்டளை அஞ்சி ராஜாக்கள் 3:11. சாரி தானியேல் 3:11. எவனாகிலும் வாசிங்க. நீங்க எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் சோ கட்டளையிட்டீரே. பாருங்க நேபுகாத்நேசர் அந்த பொற்சிலையை யாரெல்லாம் வணங்காம போயிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னங்களாம்? எரிகிற அக்கினி சோ சூளை. எரிகிற அக்னியில அவங்கள தூக்கி என்ன பண்ணிருவாங்களாம்? போட்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் தூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. என்னன்னு சொல்லிட்டாங்க? ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. மதிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். சோ பாருங்க இந்த சூழ்நிலையில நாம இருக்கோம்னு சொல்லி இப்ப நம்மளை பத்தி போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த புது சிருஷ்டிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இந்த பைபிள் ஸ்டூடண்ட்ஸா இருக்காங்க இல்லைங்களா? வேத மாணவர்கள். அவங்கலாம் வந்து உண்மை தேவன் சொல்லி யார் யாரையோ சொல்லிட்டு அந்த இடத்துல தேவன் அவருக்கு குமாரன் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வெளியிலலாம் நம்மளை பத்தி சொல்றாங்க அப்படின்னும்போது இப்ப என்ன சொல்றது? ஆமான்னு சொல்லுவோமா? ஆமான்னு தான் ஆனா சொல்லணும். ஆனா அத்தன பேர் கூட்டத்தின் மத்தியில நம்மள இப்படி புடிச்சு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? வாசிங்க. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி அடுத்து அடுத்து அடுத்து. அப்பொழுது 14 வாசிங்க. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானோ? அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்றது? ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? நான் சொல்லட்டுமா? நம்ம 2மே சொல்ல மாட்டோம். அப்படியே அமைதியாவே தான் நிப்போம். ஏன்னா பயம் வந்துரும். ஆனா பாருங்க, ஆமான்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணுங்களாம்? வளரக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வாசி. இப்போதும் எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் ஓகே. இருந்தால் நம்ம வார்த்தைகளுக்கு கவனம் குடுத்து பார்க்கலாம். டைம் ஆகுது. இப்ப இந்த மாரி நீங்க செய்யல அப்படின்னா, செகண்ட் சான்ஸ் தரேன். செகண்ட் சான்ஸ்ல நீங்க செய்யல அப்படின்னா, இப்ப என்ன பண்ணிருவோம் உங்கள டெஃபினட்டா? தூக்கி போட்டுருவான் அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேசர் சொல்றாரு. அதாவது கிங் ஆஃப் அந்த இடத்தினுடைய ராஜா சொல்றாரு. நேபுகாத்நேசர் அந்த இடத்துல இது பாபிலோனுக்கு மட்டும் ராஜா இல்ல. ஒட்டுமொத்த இடத்துக்குமே அவரு தான் என்னங்க, அந்த கண்ட்ரோல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, அப்படி இருக்கக்கூடிய நேபுகாத்நேசர் அங்க அதிகாரத்தை உட்படுத்தி அந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய பதில் எப்படி இருக்கும்? நோன்னு சொன்னா என்ன ஆச்சு? நோன்னு சொன்னா உயிர் போச்சு. அவ்வளவுதான். ஆனா, அவங்க 3 பேரினுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அங்க நமக்கு முக்கியமா காணப்படுது. அந்த அந்த வசனத்த வாசிங்க சிஸ்டர். நாங்கள் நம்புகிற தேவன் அந்த அந்த வசனத்த நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆ. தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ம். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பாருங்க என்ன சொல்றாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்றதா அர்த்தம்? நோன்னா நோ தான். நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கும், நீர் நிறுத்திய பொற்சிலைக்கும் என்ன பண்ண மாட்டோம்? தலை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ போல்ட்னஸோட அவங்க என்ன பண்றாங்க? தைரியமாக ஊழியத்தை செய்யக்கூடியவர்களா காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்மளால முடியுமா? தலைய ஆட்டுறீங்க. முடியுமா? முடியாதான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா முடியும் அப்படின்றது தான் தேவன் என்ன பண்றாருங்க நம்ம மேல? எதிர்பார்க்கக்கூடியவரா காணப்படுறாரு. நம்மளாலயும் முடியும். ஆனா அது எப்படி வரும்? அது எப்படி வரும்? பழக்கப்படுத்துவதின் மூலியமாக ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது 2வது எக்ஸாம்பிளா காணப்படுது. அடுத்து 3வது எக்ஸாம்பிள்க்குள்ள கடந்து போகலாம். எஸ்தரினுடைய காரியங்களுக்குள்ளாக. ஆகஸ்வேரு ராஜாவுக்கு முன்பாக போயி பர்மிஷன் இல்லாம நிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க?
சோ, மொர்தெகாய்க்கோசரம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, தன்னுடைய ஜனம் எல்லாமே என்ன ஆகப்போகுது இப்ப? ஆமான் மூலியமாக அந்த இடத்துல அழிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப ஆமானுக்கு எதிராக இவங்களால டைரக்ட்டா போய் என்ன பண்ண முடியாது? எதுவும் செய்ய முடியாது. இப்ப ராஜா கிட்ட தான் போய் அங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி அவர பேசக்கூடியவர்களா காணப்படும். இப்ப ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்காம என்ன பண்ண முடியாது? போய் அங்க சொல்ல முடியாது, எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா, போனா ஏதோ ஆயிரும்ன்றது இந்த அம்மாவுக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்றாங்க? தேவன் மேல விசுவாசம் வைத்து போல்டா என்ன பண்றாங்க? போய் ஆகாஸ்வேரு முன்னாடி போய் அங்க நிக்கக்கூடியவர்களா காணப்படுறாங்க. எஸ்தர் 4வது அதிகாரம் 13, 14 வாசிங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதனால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். சோ பாருங்க, என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, நீ மட்டும் என்ன ஆயிரலாம்ன்னு நெனச்சுக்காத. சோ, எல்லாருக்குமே இங்க என்னதான் இருக்குது இப்ப? ஆனா பாருங்க அவருடைய விசுவாசத்தினுடைய வார்த்தைகள், நீ சொல்லலனாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? அடுத்து 14 வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ம், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ம். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். அடுத்தது 8வது அதிகாரம் 1லிருந்து 4 வாசிங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு சோ கொடுக்கப்படும் பாருங்க என்றான். அப்ப தேவனுடைய கிருபை நிமித்தமாக எஸ்தருக்கு என்ன வந்துருச்சு இப்ப? ஒரு தயை கிடைக்கக்கூடியதா காணப்படுது. எதனால அப்படின்னா, மொர்தெகாய் சொல்றாரு இல்லைங்களா? "நீ செஞ்சா உனக்கான ஊழியத்தை நீ வாங்கிக்குவ. நீ செய்யல அப்படின்னா, வேற ஒருத்தர வச்சு தேவன் என்ன பண்ணுவாரு? செய்வாரு. ஆனா, நீ செய்யாம போனதினுடைய பலன நீ என்ன பண்ணி ஆகணும்? அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. சோ பாருங்க, அந்த அம்மா போல்டா ஒரு முடிவெடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஆகஸ்வேரு முன்னாடி போய் அங்க நிக்கிறாங்க. அதே மாரி அவருக்கு தயவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இங்க எஸ்தர் கிட்ட இருந்து நாம முக்கியமான ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை காணப்படுது. இப்ப நமக்குடைய காரியம் அந்த இடத்துல நம்மளுடைய ஊழியம் அங்க செய்யணும் அல்லது நடக்கணும் அப்படின்னா, அத எப்படி செய்யணும்னு அங்க சொல்லக்கூடியவர்களா காணப்படுறாங்க பாருங்க. ஞானமாக யோசித்து அந்த ஊழியத்தை அவங்க செய்யக்கூடியவர்களா காணப்படுறாங்க. பாருங்க, ராஜா கிட்ட போய் எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிறல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ராஜாவுக்கு ஏற்றார் போல அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா வந்து, அந்த விஷயத்த பேசுறாங்க. எப்படின்னா போய் அவர ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, டின்னருக்கு இன்வைட் பண்ணக்கூடியவர்களா காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நீங்க மட்டும் இல்ல, உங்களோட யாரும் வரணும்? உங்களோட ஆமானும் வரணும். சரி வாசிங்க. அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வரவேண்டும் என்றாள். பாருங்க. இன்றைக்கு வர வேண்டும் சொல்லி, அங்க போய் விருந்து பண்றாங்க. அங்க விருந்துலயும் திருப்பி என்ன கேட்கறாங்க அப்டின்னா, நான் இன்னொரு விருந்து பண்றேன். அந்த விருந்துக்கும் நீங்களும் யாரும் வரணும்? ஆமானும் வரணும் அப்டின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களா காணப்படுறாங்க அப்டின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்டின்னும்போது, அதுக்கு முந்தின நைட்டு ஸோ ஆகஸ்வேருவுக்கு சில விஷயங்கள் அங்க வந்த காரணத்தின் நிமித்தமாக, மொர்தெகாய்க்கு அந்த இடத்துல வந்து சில நன்மைகள் செய்யணும்னு அங்க ஆசைப்படுறாரு. இப்ப ஆமானுக்கு தெரியாது அது மொர்தெகாய்க்கு தான் செய்ய போறாங்க அப்டின்னு சொல்லி. அவருக்கு நல்ல பணிவிடையெல்லாம் செஞ்சு அங்க பண்ணணும் அப்டின்னு சொல்லி அங்க சொல்லும்போது, இவரு ராஜா வந்து மொர்தெகாய்க்கு எல்லா விஷயத்தையும் செய்றாரு. இதெல்லாம் ஆமான் பார்த்துக்கிட்டு கோச்சிட்டு வீட்டுக்கு போயிறாரு. இப்ப போயிட்டு அடுத்த நாள் வந்து எஸ்தருடைய அந்த விருந்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையில, அந்த டைம்ல எஸ்தர் என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த சூழ்நிலையை பயன்படுத்தக்கூடியவர்களா காணப்படுறாங்க. ஞானமா அந்த இடத்துல செயல்படுறாங்க பாருங்க. 7வது அதிகாரம் 3லிருந்து 9. அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால், என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. ம். அப்புறம். எங்களை அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கும்படி, நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அப்பதான் சொல்றாங்க, இந்த மாரி வந்து எங்களை சாவடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? திட்டம் போட்டிருக்காங்க அப்டின்னு சொல்லி, டைம் பார்த்து என்ன பண்றாங்க அவங்க? பேசக்கூடியவர்களா ஞானமா செயல்படுறாங்க. வாசிங்க. அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றான். ம். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே? என்றான். ம். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். ம். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். பாருங்க. இது நிமித்தமாக ஆமான் அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, மொர்தெகாய்க்கோசரம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருங்க, தூக்கு மேடை ரெடி பண்ணியிருக்காரு. அதே தூக்கு மேடையில யார் சாவறாங்க? ஆமான் சாவக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பாருங்க. பாருங்க அப்ப, இந்த அம்மா அந்த இடத்துல ஞானமாக செயல்பட்டதின் மட்டும் இல்லாம,
தேவனுடைய ஊழியத்துக்கோசரம் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லி ஏன்னா மொர்தெகாயினுடைய வார்த்தைகள கவனிங்க. "நீ இந்த ஊழியத்த செய்யாம விட்டுட்டே அப்படின்னா, இதற்கு சரிக்கு சரி நீ என்ன பண்ணி ஆவணும்? நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் குடுத்தே ஆவணும்னு" சொல்லி சொன்னனால, அந்த அம்மா என்ன பண்றாங்க? போல்டா அங்க போய் அந்த இடத்துல வந்து ஆகாசர் முன்னாடி நின்னு, தனக்கான அந்த நேரங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னும்போது, அந்த இஸ்ரேல் ஜனங்களை அங்க வந்து காப்பாத்தக்கூடியவர்களா காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இது 3வது எக்ஸாம்பிள். அடுத்து 4வது எக்ஸாம்பிள்க்குள்ள கடந்து போகலாம். யாரு? ஸ்டீஃபன். ஸ்தேவானா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஸ்தேவானுடைய விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். சும்மா வாய் வார்த்தைகளே நம்ம பார்த்துடலாம் பாருங்க. சோ, இப்ப அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, கல் எறிஞ்சு கொல்லப் போறாங்கன்றது ஸ்தேவானுக்கு என்னங்க? தெரியும். இப்ப நம்மளை அந்த இடத்துல வந்து, இப்ப நீங்க எல்லாரும் என்னைய வந்து கல்லெடுத்து அடிச்சு சாவடிக்க போறீங்க. இப்ப நான் எப்படி இருக்கணும்? சரிங்க, இப்ப ஒரு 50 பேர் இருக்கீங்கன்னு வைங்க. 50 பேரு என்னைய கல்லெடுத்து அடிச்சு சாவடிக்க போறீங்க. நான் இப்ப என்ன பண்ணியிருக்கணும்? ஓடி இருக்கணும். ஓகே. கரெக்ட் தான். ஓடி இருக்கணும். உயிருக்கு நான் பயந்துட்டு இருந்தேன்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஓடி இருக்கணும். வேற என்ன பண்ணியிருப்பேன்? வேற என்ன பண்ணியிருப்பேன்? வேற ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன்? என்னைய சாவடிச்சிராதீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவேன் நானு? எல்லார்கிட்டயும் கெஞ்சக்கூடியவனா காணப்படுவேன். ஆனா ஸ்தேவான் அங்க என்ன செஞ்சாருங்க? செத்துருவேன்ற சூழ்நிலையில போயிட்டாரு ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கு. அங்க இருந்து என்ன பண்றாருங்க? ஒவ்வொருத்தரா என்ன பண்ணிட்டு வராருங்க? என்ன பண்ணிட்டு வராரு? அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா வந்து, பிரசங்கம் பண்ணக்கூடியவரா காணப்படுறாரு. எந்த சூழ்நிலையில? தன்னுடைய உயிர் போகும் சூழ்நிலையில அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சூழ்நிலையில தேவனுடைய ஊழியத்திற்கோசரம் தேவனுடைய சுவிசேஷத்த அங்க என்ன பண்றாருங்க? பிரசங்கிக்கக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நம்மளால முடியுமா? நாம இருந்திருந்தோம்னா பிரதர் சொன்ன மாரி ஒரே ஓட்டமா என்ன பண்ணியிருப்போம்? ஓடி போயிருப்போம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். 50 பேத்துக்கு ஒரு கல் எடுத்தாலே எத்தன கல்லாச்சு? 50 கல்லாச்சு. எப்படி தாங்க முடியுமா? ஒரு கல்லு தப்பி தவறி தலையில அடிச்சாலும் செத்து போயிருவோம். இப்ப பாருங்க இந்த மாரி சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய ஊழியத்துக்கோசரம் உயிர துச்சமா நெனச்சு, ஆரம்பத்துல இருந்து என்ன பண்றாருங்க? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட விஷயத்துல இருந்து சுவிசேஷமாக என்ன பண்றாருங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் வரைக்கும் அதன் மூலியமாக உயிர்த்தெழுதல் கிடைக்கும்ன்றது வரைக்கும் என்ன பண்றாருங்க? சொல்லக்கூடியவராக காணப்படுறாருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். வசனங்கள் வாசிக்கலாம். தேவான் சாரி அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 55ன்னு சில வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்க கேரக்டர் வெளியில வருதுங்களா? அதாவது தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை எந்த சூழ்நிலையை எடுத்து நடைமுறைப்படுத்துறாரு? உயிர் போகும்போது. ஏன்னா, இந்த இந்த ஸ்டேட்மென்ட்ட வந்து ஆரம்பத்துல வந்து கர்த்தர் இயேசு மட்டும் தான் சொன்னாரு. ஏன்னா வந்து, அவரு தான் வந்து அந்த இடத்துல வந்து மரிக்கும்போது, இவர்கள என்ன பண்ணுங்கன்னு சொல்றாருங்க. இவர்கள் தெரியாம செய்றாங்க. இவங்கள என்ன பண்ணுங்க? மன்னிங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் முதல் ரத்த சாட்சியே யாரு தான்? ஸ்தேவான். அவருடைய ஸ்டேட்மென்ட் பாருங்க எப்படி இருக்குது. இந்த பாவங்கள யார் மேல சுமத்தாதீங்க. பாவம் அவங்கலாம் தெரியாம செஞ்சுட்டாங்க. பாருங்க தனக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன பண்றாருங்க. சாகும்போது வெளியில கொண்டு வரக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொன்னா. உயிர் போகும்போது சுவிசேஷத்த அறிவிக்கிறதுக்கு யாரால முடியும்? நம்மளால முடியுமா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை எத்தன மணிக்கு? 10 மணிக்கா உங்களுக்கு? 8:30 மணிக்கு பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டீங்க. கால் வீங்கிருச்சு அல்லது வந்து ஏதோ மூட்டு கீட்டு நவுந்துருச்சுன்னு சொல்லி வைங்க. எக்லிஷா வருவீங்களா? வரமாட்டீங்களா? ஏன்? ஆஸ்பத்திரி போயிருவீங்களா? ஆனா பாருங்க, உயிர் போக போற சூழ்நிலையில என்ன பண்றாருங்க? சுவிசேஷம் சொல்லக்கூடியவரா காணப்படுறாரு. இவரெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் இருக்கிறார். இந்த இடத்திலேயே அவர பத்தி நாம பார்த்தோம். பாருங்க, இப்படி இருந்த சவுல், இந்த மாரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்த சவுல், அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறுனதுக்கு அப்புறமாக அவருடைய ஊழியங்கள சொல்லுங்க நீங்களே.
வசனங்களே பார்க்க வேணாம். சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பாடுகளினுடைய, உபத்திரவங்களுடைய அனுபவங்களை பேசுங்க பார்க்கலாம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்குனதில்ல. சில அனுபவங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சரி நான் சொல்லட்டுமா? ஒரு ராத்திரி முழுசா உளுத்து போன கட்டைய புடிச்சுக்கிட்டு கடல்ல தொங்க முடியுமா? முடியுமா? முடியாதா? அவர் இருந்தாரு. தொழுமரத்துல கையிலும், கால்லயும் அந்த இடத்துல சங்கிலிகளாக கட்டப்பட்டிருக்கும்போது தேவனை துதிச்சு பாட முடியுமா? பாட முடியுமா? முடியாதா? இப்பதான் நம்ம சொன்னோம். வழுக்கி விழுந்துட்டாலே என்ன பண்ண மாட்டோமா? வழுக்கி விழுந்துட்டாலே சபைக்கு வரமாட்டோம். அங்க பாருங்க தொழுமரத்துல கையும், காலும் கட்டி போட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தொங்கக்கூடிய சூழ்நிலையில என்ன பண்றாருங்க? தேவன துதிச்சு என்ன பண்றாருங்க? பாடுனார். பாடல் பாடக்கூடியவரா காணப்படுறாரு அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் யாரால முடியும்? மரணமே அந்த இடத்துல சம்பவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போதும், லிஸ்திரா பட்டணத்த பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க ஒரு சப்பானிய குணமாக்குனதுக்கு அப்புறமாக, இவரு எங்கெங்கெல்லாம் பட்டணத்துக்கு முன்னாடி போனாரோ, அந்த இக்கோனியா, அந்த அந்த பட்டணங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர பிடிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. நான் இப்ப சொன்ன மாரி வந்து, சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள எல்லாம் கல்லெடுத்து அடிப்பாங்க. 100 பேருக்கு ஒரு கல் எடுத்தால் 100 கல்லு. 100 கல்லுல வந்து 50 பேர் கூட குறிப்பிட்டு அடிச்சிருக்க மாட்டாங்களா? 50 கல்லு மேல பட்டா என்ன ஆகும்? ஒரு கல்லு தலையில பலமா பட்டுருச்சுனாலே என்ன ஆகும்? இப்ப பாருங்க வசனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் செத்துப் போனான் என்று நினைத்து அவன என்ன பண்றாங்களாம்? தூக்கிட்டு வந்து ஊருக்கு வெளியில போடுறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப செத்துப் போனவரினுடைய ஒரு உடல் எப்படி இருக்கும்? செத்துப் போனவரினுடைய உடல் அடிபட்டு செத்துப் போனவரினுடைய உடல் எப்படி இருக்கும்? அவ்வளோ ப்ளீடிங் ஆன சூழ்நிலையில அவர் செத்துப் போயிட்டாருன்ற சூழ்நிலையில அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்திருப்பாரு? இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்றாருங்க? படுத்துட்டாரா? திருப்பி எங்க போறாரு? ஆலயத்திற்கு இல்ல. எந்த ஊர்ல இவர கல்லெடுத்து அடிச்சாங்களோ, திருப்பி அதே ஊருக்குள்ள என்ன பண்றாருங்க? எதுக்கு இந்த விஷயத்த எதுக்கு அவர் அந்த இடத்துல செஞ்சாரு? எதனால அதே ஊருக்குள்ளாக திருப்பி அப்போஸ்தலனாகிய பவுல் எந்திரிச்சு போனாரு? சுவிசேஷத்த அறிவிக்கிறதுக்கோசரமா. அங்க ஒரு மிகப்பெரிய லெசன் நமக்கு இருக்குது. ஏன்னா, இவரு செத்து போயிட்டாருன்னு நெனச்சு இவர தூக்குறதுக்கு வந்தது யாரு? இவர் செத்து போயிட்டாருன்னு நெனச்சு இவர தூக்கிட்டு போறதுக்கு வந்தாங்க இல்லைங்களா? அது யாரு? இவருடைய சீஷர்கள் தான். சரிங்களா? இப்ப சீஷர்கள் இவரு செத்து போயிட்டாருன்னு நெனச்சு இந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. ஆனா எப்படி இருக்கிறாரு? உயிரோட இருக்கிறாரு. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட அடிகள்லாம் வாங்கி அப்படியே படுத்துட்டாரு அப்படின்னா, பக்தி வைராக்கியத்த எப்படி அவங்களுக்கு சொல்லி தருவாரு? இப்ப அந்த சூழ்நிலையில இவரு திருப்பி எந்திரிச்சு அதே ஊருக்குள்ள பிரசங்கம் பண்ண போனாருன்னா, இப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே பூரிச்சு போயிற மாட்டாங்க. இப்படி ரத்தம் சொட்ட, சொட்ட இந்த மனுஷன் திருப்பி எந்திரிச்சு சத்தியத்துக்கோசரம் அந்த இடத்துல வந்து பிரசங்கிக்க போறாரு அப்படின்னா, அவரை பின்பற்றக்கூடிய நாமளே எப்படி பண்ணணும்? இந்த மாரி தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அந்த பாடத்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருங்க? தன்னுடைய ஜீவன் போகக்கூடிய சூழ்நிலையில அங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவரா காணப்படுறாரு. இதே ரத்தம் சொட்டக்கூடிய உடம்புல அடுத்த நாள் 50 மைல்கள் தெர்பைக்கு நடந்து போய் அங்கேயும் என்னதான் பண்ண போறாருங்க? பிரசங்கம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதெல்லாம் யாரால முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுலால மட்டும் தான் முடியுமா? என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன பண்ணுங்க? என்னை பின்பற்றுங்கள்ன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி சொல்ல முடியுது அவரால? ஏன்னா, அவரு கிறிஸ்துவ என்ன பண்ணியிருக்காருங்களாம்? அந்த அளவுக்கு பின்பற்றியிருக்காரு. அதனால நான் எப்படி கிறிஸ்துவ பின்பற்றணும்? அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க? என்னை பின்பற்றுங்கள்ன்னு சொல்லி சொல்றேன். அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து உடல் ரீதியான பாடுகள் அந்த இடத்துல வந்திருக்கும். ஆனா இந்த சூழ்நிலையில அந்த அளவுக்குலாம் தேவன் நம்மளை விடல. நம்மளுக்கு சோதனைகள்லாம் எப்படி தான் குடுக்குறாராம்? பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி? மனரீதியான சோதனைகள் மட்டும் தான். அந்த மனரீதியான சோதனைகளே நம்மளால மேற்கொண்டு நம்ம ஒரு புதுசுகளாக தேவனுக்கு முன்பாக உத்தம தன்மையை காட்ட முடியல அப்படின்னும்போது, எப்படி நம்ம இன்னும் பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல சுவிசேஷத்துக்கோசரம் தீங்கு அனுபவிக்கக்கூடியவர்களா காணப்பட முடியும். அப்படி யார் யாரெல்லாம் அனுபவிக்கக்கூடியவர்களா காணப்படுறாங்களோ, அவங்க தான் எப்படிப்பட்டவர்களா காணப்படுறாங்களாம்? முன்மாதிரிகளா காணப்படக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் எப்படி இருக்கிறது. இருக்குதாம்? எதுக்கோசரம் அவர் இவ்வளவு அடிபட்டாருன்னு சொல்லி கேட்டேன் இல்லைங்களா? எதுக்கோசரம் அவர் அடிபட்டாராமா? சுவிசேஷ அது என்மேல் விழுந்த கடமையாய் கடமையா இருக்கிறது. இருக்குது. அவருக்கு மேல மட்டும் தான் விழுந்திருக்குதா? நம்ம மேலயும் விழுந்த கடமையா காணப்படுது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தானே இருந்தால், எனக்கு எனக்கு ஐயோ! இதுதான் நம்மளுடைய நிலைமையும். இப்ப பாருங்க, அந்த சூழ்நிலைய பயன்படுத்தி சத்தியம் சொல்ல வேண்டிய இடத்துல, அது பப்ளிக்கா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் போல்டா என்ன பண்ணுங்களாம்? போல்டா என்ன பண்ணுங்களாம்? அது தீங்கு அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, பாடுகள் வரக்கூடியதா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சோதனையா இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்றதுக்கு தைரியமா போய் முன்னாடி நிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்? வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம்.
இறுதியாக ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது. நீயும் இயேசு கிறிஸ்து நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ரெடியா இல்லையா இதுக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கோசரம் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கிறதற்கும், சுவிசேஷ ஊழியத்தை மற்றவர்களுக்கு மத்தியில பிரசங்கிக்கிறதற்கும், எல்லா சோதனைகளையும் தேவனுக்கோசரமும், கிறிஸ்துவுக்கோசரமும் அந்த இடத்துல சகித்துக் கொள்வதற்கும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எல்லாம் நிச்சயமாக பரிசுத்தப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வதற்கும் தயாரா இல்லையா? பைனரி ஆன்சர்ஸ் தான். எஸ் ஆர் நோ? 1 மணி நேரம் பேசிட்டேன். இவ்வளவு சத்தம் கம்மியா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நான் எனக்கு கஷ்டம். எஸ் ஆர் நோங்களா? எஸ். சோ பாருங்க அப்ப சுவிசேஷத்திற்கு தேவனுக்கோசரம் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கிறதற்கு நாம எல்லா சூழ்நிலைகளிலும் தயாராக காணப்படணும். இது ஊழியக்காரர்களுக்கு மட்டும் மாத்திரம் இல்ல. யாருக்கும் இது? சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலயும் விழுந்த கடமையா காணப்படுது என்பதை நம்ம உணர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல தேவனுக்கும் தன்மையை காட்டுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பொறுமையுடன் கேட்ட உங்களை யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.